ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரச சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்துடலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு 2-3 இன்க்ரீடியண்ட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 4 வரமிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக கோவக்காய் எடுத்திருக்கேன், அதனால் 5 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வழக்கமாக எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு மிளகு போட்டு வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் ஒரு 4 பல் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுருங்க. நான் கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோங்க, அதனால் நீங்கள் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், தப்பில்லை. இப்போ இது நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். கோவக்காய் நல்லா வெந்து வரக்கு விட்டுறலாம். அது எண்ணெயிலே நல்லா மொறுமொறுன்னு வரணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம். கோவக்காய் எண்ணெயிலே வதங்கி லைட்டாக அந்த கிறிஸ்பியாக வரணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இதை அப்படியே எண்ணெயில் வதங்க விட்டுடலாம். ஃபைனலாக லிட் ஓப்பன் பண்ணால் கோவக்காய் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் இதை கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது கிழங்கு இல்லை பீன்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இதை நல்லா அந்த மசாலாலாம் கோவக்காவோட கலந்து விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கோவக்காய் கூட நல்லா அந்த மசாலாலாம் பிளெண்ட் ஆகணுங்க, அந்தளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், கோவக்காவும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இப்போ அதை அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கோவக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், சுவையான கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸு, சூடான சாப்பாடு,
சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த மாதிரி கோவக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வாண்டடாக செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாதியில் மசாலா போட்டோன்னையுமே ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா பிளெண்ட் ஆகி கோவக்காய் கூட சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நல்லா கிறிஸ்பியான கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ரிசல்ட்டை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது மேலே கருவேப்பிலையில் தூவி உங்களுக்கு பிடிச்ச சாதத்தோடு வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடுங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. பாய் பாய்.